ஹாய் மக்களே, தோணித்தர மீனவன். இந்த மீனை பற்றி தெரியுதா? இதுதான் வந்து வரியன் ஓரா. வரியன் ஓரான்னு சொல்கிறது இதுதான். எப்படி உயிரோடு இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? உயிரோடு இருந்தால் இந்த ஓரா மீன் இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கிறங்க. நீங்கள் போய் கடையில் வாங்கும் பொழுது இந்த மீன் என்ன கலரில் இருக்கும்னு எனக்கு தெரியல. உயிரோடு இருந்தால் அந்த வரியன் ஓரா இப்படி தான் இருக்கும். ஆமாம், எப்படி இருக்கு பாருங்க, சிலுத்துக்கிட்டு. தெரியுதுங்களா? முழு மீன் எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? இப்படி தான் இருக்கும் வரியன் ஓரா. ஆமாம், இது வந்து 1 கிலோ 1.5 கிலோ சைஸில் வளரக்கூடிய அந்த வரியன் ஓரா. ஆமாம், வாங்கி சாப்பிடுங்க, இதுவும் நல்லாயிருக்கும். ஒரு ஓரா இனத்தை சேர்ந்தது தான். இது வந்து அதிகபட்சமாக பெருசாக வளராது. எப்படி இருக்காரு பாருங்க உயிரோட. இது வந்து வெள்ளை ஓரான்னு சொல்லுவாங்க இதை. இப்போ உயிரோடு இருக்கிறனால இது வந்து கலராக இருக்குது. உயிரோடு இருந்தால் அந்த மீன் இப்படி தான் இருக்கும். செத்ததுக்கப்புறம் தான் அந்த மீன் நிறம் மாறும். ஆமாம், இந்த மீனை பற்றிலாம் எப்படி இருக்குன்னு அப்படி பளிச்சுன்னு இருப்பாப்புல உயிரோடு இருக்கும் பொழுது. ஆமாம், இதுவும் ஒரு ஓரா இனத்தை சேர்ந்தது தான். இந்த ஓரா வந்து அந்த ஓராவோட டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மீன் சின்ன மீனாக தான் இருக்கும். இதையும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம மார்க்கெட்டில் வாங்கும் பொழுது இந்த மீன் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் வாங்க மாட்டாங்களாம். ஆமாம், வியாபாரிகள் மத்தியில் வந்து விலை கம்மியாக போகுதுன்னு சொன்னாங்க. கருப்பாக இருக்குன்னு சொல்லி வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மீன் தெரியுதா? வழக்கமாக நம்ம எப்பவும் பார்க்குற மீன் தான். வெலை மீன் உயிரோடு இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள் கலரு. உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காட்டியிருக்கேன். இது கொஞ்சம் சின்ன சைஸ் மீன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பளிச்சுன்னு கண்ணெலாம் வந்துக்கிட்டு பயங்கரமாக இருப்பாப்புல. உயிரோடு அழகாக இருக்குது பாருங்கள். ஆமாம், இது உயிராக இருக்கும்போது இந்த நேரத்தில் தான் இருக்கும். அது நீங்கள் பார்க்கும்போது செத்த நிலையில் இருக்கும்போது அது வந்து நிறம் வந்து வேறு மாதிரி இருக்கும். மக்களே, இந்த உயிர் வெலை மீன் காட்டினேன்ல, இது வந்து செத்த வெலை மீன். இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வாங்கி சாப்பிடும் பொழுது இந்த மீன் கலர். ஆமாம், அந்த மீனுக்கும் இந்த மீனுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உயிராக இருக்கும்போது அப்படி இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ் மீன். இப்போ வந்துக்கிட்டு இந்த மீன் வந்துக்கிட்டு இறந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே இந்த மீன் வந்து எப்படி நிறம் மாறி இருக்கும் பாருங்க. மக்களே, பார்த்துக்கிறேங்க. மக்களே, இந்த மீனை பற்றி தெரியுதா? மார்க்கெட்டு போன உடனே நம்ம மொதல் கேட்குற மீன் நகர மீன் இருக்கா அப்படின்னு தான் கேட்போம். இந்த நகர மீன் உயிரோடு இருந்தால் என்ன நேரத்தில் இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் இந்த நகர மீன். இந்த நகரையிலேயே வந்துக்கிட்டு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டான நகரம். இந்த நகரையில் 7 வகையான நகரம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நகரம் வந்துக்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு நகரம்னு சொல்லுவாங்க இதை. ஆமாம், இது உயிரோடு இருக்கும்போது என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மீன் தெரியுதுங்களா? மீன் கலர் எப்படி இருக்குன்னு. இது நேரத்துக்கு தக்கன நிறத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருக்கும். இறந்து போகிற நிலையில் வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த மீன் வந்துக்கிட்டு இறந்து போயிட்டு அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும். உயிராக இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். மீன் கண்ணை பார்த்தீங்களா? கருப்பு நகரம்னு சொல்லுவாங்க இந்த நகரை. இதுதான் உயிர் மீன். இவர் குருவலி. இது நம்ம எப்பவும் பார்க்குற மீன் தான். எப்படி இருக்கு பாருங்கள் உயிரோடு. தெரியுதுங்களா? இது உயிரோடு இருக்கும். எப்போவுமே இந்த மீன் வந்துக்கிட்டு இந்த நிலையில் இருக்க நிறத்துலாம் இருக்கும். ஆனால் வந்துக்கிட்டு இறந்து போகிற நிலையில் வந்து நிறம் மாறிடும் இந்த மீன். நம்ம பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பார்த்த அதே நகரம் தான் இது. எப்படி கலர் மாறிடுச்சு பாருங்கள் கொஞ்ச நேரத்தில். அதே நகரம் தான். கொஞ்ச நேரத்தில் அந்த நிறம் வந்து எப்படி மாறிடுச்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து இப்போ அன்கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இறந்து போகிற நிலையில் இருக்குது. ஆமாம், இப்போ வந்து இந்த மீன் எந்த நிலையில் அப்படியே கலர் மாறிடுச்சுன்னு பாருங்கள். நான் கையில் வச்சுருந்த மீன் தான் அந்த மீன். எப்படி நேரம் மாறிச்சு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் வாங்கும் பொழுது இதோடையும் வெள்ளரிச்ச மாதிரி இருக்கும்ண்ணா. நீங்கள் வந்து நகரை வாங்கும்போது நம்ம எல்லா பேருமே வந்து கேட்குறது முதல் போனோன்னே மார்க்கெட்டில் நகர மீன் இருக்கான்னு தான் கேட்பாங்க. அந்த நகர மீனுடைய கலரும் அதோடைய ஃப்ரெஷ்னஸும் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். வரும் மக்களை, உயிரோடு எப்படி நீந்துன்னு பார்த்தீங்களா? வெலை மீன். இதில் இருக்க எல்லா மீனுமே வந்துக்கிட்டு உயிரோடு இருக்குது. இப்போ இந்த 4 மீன் வந்துக்கிட்டு நல்ல உயிரோடு இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வந்து அப்படியே நம்ம வந்துக்கிட்டு பொரித்து சாப்பிட்டாலும் சரி,
ஆமாம், இப்போ நம்ம கொண்டு போய் இதை வெட்டினோம்னு சொன்னாலே அதோடைய தனித்தன்மை அப்படி தெரியும். நம்ம ஐஸ் மீனையோ நம்ம நாள்பட்ட மீனையோ வாங்கி வெட்டும் பொழுது அதோடைய விதம் வேறு மாதிரி இருக்கும், இதோடைய விதம் வேறு மாதிரி இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மக்களே, ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இந்தமாரி பாருங்கள், இது வந்து ஊடகம். நம்ம எல்லா இடத்துலையும் வாங்கி சாப்பிட்ற மீன் தான் இது ஊடகம். அதை வந்து சத ஊடகம் சொல்லுவாங்க. அதை எப்படின்னு கேட்டால், இந்த மீன் வந்து முள் வந்து அதிகமாக இருக்காது, விலை மீன் மாதிரி தான் இந்த மீன். அருமையாக இருக்குது மீன், வாங்கி சாப்பிடுங்க.